பிதா ஆமென். ஜெபம் செய்வோம். பிதாவே, அருமையான பரிசுத்தமான தகப்பனே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்து பராமரித்து உம்முடைய ஜீவ பாதையிலே எங்களை நடத்தி வந்திருக்கிற கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக சொல்கிறோம். எங்களோடு இடைப்படுவதாக தேவனுடைய பிரசன்னம் எங்களை பாதுகாக்கும்படியாக வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். ஆண்டவருடைய குரு சேகரத்தின் ஆயுளுக்காக, அவருடைய பணிகளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். செயலர் பொருளர், சேகரிக்குள் அங்கத்தினர்கள், எங்கள் கிளை சபை ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாச குடும்பத்தார் யாவருக்காக நம்ம துதிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் வாரும். ஆண்டவர், நாங்கள் பாடுகிறவர்களின் வழியாக நம்முடைய நாமத்தை மையப்படுத்தவும், ஆண்டவர், நாங்கள் வாசிக்கின்ற வேதவசம் வழியாகவும், நாங்கள் தியானிக்கின்ற தியானத்தின் நேரங்கள், நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபதூபங்கள் எல்லாவற்றினுடைய பிரசனம் இருக்கட்டும். எங்களுடைய திருச்சபையினுடைய அனைத்து இறைமக்களையும், அனைத்து ஐக்கிய சங்கங்களையும், அனைத்து பொறுப்பாளர்களையும் நீர் ஆளுகை செய்ய வழிநடத்த முடியாது. ஆரம்பம் முதல் கொண்டு முடிய மட்டும் பிரசனம் எங்களை வழிநடத்தி பார்க்க முடியாது. மேற்படும் லட்சியமாக இயேசுவின் பேரால் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். திருச்சபை அனைவரும் எழுந்திருந்து நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவர் பாமாலயத்திலே 267
அன்பிற்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் ஒரு ஞாயிறு வழிபாட்டிலே நாம் வந்து இணைந்து ஆண்டவரை துதிபாடும்படியான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். காலை வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாம் நின்ற வண்ணமாக ஆண்டவரை போற்றி துதிப்போம். வாருங்கள். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவரேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தாலே வருகிறவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாபாமி உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுதவி எங்கள் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கூறுகிறேன் போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரையும் போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரையும் போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே கடமை எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வந்திக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையில் பாவம் செய்தேன். என்னுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களாக என்னை வைத்துக் கொண்டேன் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசார் நமக்கு ராமல். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர்கள் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம்.
சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பொதுவான முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்தெடுப்போம். சர்வ வல்லமையும் நிகழ்ந்த இலக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழியை அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமலும் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படி நீர்ப்பாட்டும் உள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இருந்தோம். கட்டளைகளை அடிக்கடிகள் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்தவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடம் படிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம். முதலாம் திருமறை பாடம் நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. நெகேமியா 8 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 613. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்டாவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்டா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவரும் ஆகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்டா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தத்தியாவும் செமாயாவும் அனாயாவும் உரியாவும் இலக்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடப்பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசுமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாவும் நின்றார்கள். எஸ்டா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். அப்போது எஸ்டா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகக்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இயேசுவா,
பானி, செரேபியா, யாமின், அக்கு, சபேதையை, ஓதியா, மசேயா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலேயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவருக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதப்பாரர்களாகிய எஸ்டா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நிருப பாடம் நாம் படிக்க கேட்போம். சங்கீதம் இரண்டாம் வேத பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 14 வசனங்கள் 20 முதல் 23 முடிய. 1 கொரிந்தியர் அதிகாரம் 14 வசனங்கள் 20 முதல் 23 முடிய. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? பாட முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை. சங்கீதம் முறையாக படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் படிக்க நாம் அனைவரும் வேண்டும். மூன்றாம் வேத பாடமாக சங்கீதங்களின் புத்தகம் முதலாம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய மாறி மாறி வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்த்தாள்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிற்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நற்செய்தி பாடத்திற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். வாசிக்க வேண்டிய 4ஆம் வேத பாடம் சுவிசேஷ பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 23 முடிய. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள்
சொன்னார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி உவமைகளை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இளரடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலைகளை ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவன் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவன் உணர்கிறவமாயிருந்து 100மாக 60மாக 30மாக பலன் தருவார் என்றார் என்பதை பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரமாக. நாம் அமர்ந்த நிலைகளிலே கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 288வது கீர்த்தனை ஒருபோதும் மறவாத என்கின்ற பாடலை நாம் அமர்ந்த நிலைகளிலே சேர்ந்து பாடுவோம்.
திருப்பாடல், முதலாம் திருப்பாடல், சங்கீதம் 1, 2, 3 நாம் தேங்க்யூ அம்மா. சங்கீதம் 1, 2, 3 2 வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து படிக்கலாம். ஜெபநிலையில் இருப்போம். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜெபநிலையில் இருப்போம். இறையில் பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்றே பயில்வோம். இறையில் பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்றே பயில்வோம். இறையில் பயணம் தொடர்வோம். சூழல்கள் தொடுத்திடும் வினாக்கள், நம் சிந்தைக்கு துணை தரும் சவால்கள். சூழல்கள் தொடுத்திடும் வினாக்கள், நம் சிந்தைக்கு துணை தரும் சவால்கள். ஏழைகள் எழுப்பிடும் கேள்விகள், ஏழைகள் எழுப்பிடும் கேள்விகள், நம் இறையல் திசை வழி காட்டிகள். நம் இறையல் திசை வழி காட்டிகள். இறையில் பயணம் தொடர்வோம், திருமறை வழி நின்றே பயில்வோம். இறையில் பயணம் தொடர்வோம். அன்பின் நிறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கின்றோம். இந்த நாளிலும் உம்மை பற்றியதான அறிந்து கொள்வதிலே, தெரிந்து கொள்வதிலே, படிப்பதிலே, படித்ததை மனதிலே நிறுத்தி, மனதிலே நிறுத்திய காரியங்களை செயல்பாட்டிலே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற இறையியல்களை நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்து செயல்பட வந்திருக்கின்றோம். அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கின்ற உம்முடைய அடியவர்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருந்தருள வேண்டுமா? அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருநாமத்திற்கு தோத்திரம் உண்டாகட்டும். மிக சிறப்பாக மீண்டும் ஒரு முறை இந்த வழிபாட்டிலே வந்து அமர்ந்து ஆண்டவரை துதிபாடி கொண்டிருக்கின்ற, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்ற, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்க இருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில
நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னுடைய காலை வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருநாமம் மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் பாடுகின்றார். முதலாவது சங்கீதம் 2வது வசனத்தில் என்ன படிச்சோம்? தியானமாய் இருக்கின்றவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையானது என்ன? இறையியல் கல்வி திரு அவையை ஓர் கற்கும் சமூகமாக உருவாக்குகின்றது. இறையியல் கல்வி திருச்சபையை ஓர் கற்கும் சமூகமாக்கல் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் ஒருவேளை திரு அவையை ஓர் கற்கும் சமூகமாக உருவாக்குகின்றது. ஆங்கிலத்தில் மிக அழகாக theological education to make a church a learning community. அல்லேலூயா. அப்போ இந்த திருச்சபையை நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, கற்றுக்கொண்ட வார்த்தைகளை கடைபிடிக்க நம்மை பயிற்றுவிக்கின்ற பட்டறையாக, பயிற்சி பட்டறையாக எது இருக்குது? எது இருக்குது சொல்றீங்க? என் காலை கேட்காத மாதிரி சொல்றீங்க. திருச்சபை. இந்த ஆலயம் இருக்கிறது. ஆமா தானே சுரேஷ் சார்? ஆமா தானே? ஆமா. ஆகவே நாம் கற்றுக்கொள்வதற்கேற்ற ஒரு பயிற்சி பட்டறையாக இந்த ஆலயம் இருக்கின்றது. காவல்துறைக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள். தேர்வு ஆன உடனே எங்க தூக்கி போய் விட்டுறாங்க? ட்ரைனிங் பீரியட். ஆசிரியர் பயிற்சி முடிக்கிறார்கள். முடித்து 1 மாத காலம் அல்லது 3 மாத காலம் எங்க அனுப்புறாங்க? பிராக்டிஸ், டீச்சிங் பிராக்டிஸ். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பயிற்சி கூடம் இருக்கிறது. ஆனா என்ன தெரியல, இந்த இறையியல் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதை நம்முடைய வாழ்வின் டெய்லி பிராக்டிக்கல் நாம் பயன்படுத்த ஆலயத்திற்கு வருவதற்கு நாம் என்ன பண்றோம்? கொஞ்சம் சோர்ந்து போயிடும். இல்ல, முதல் வாரம் கொஞ்சம் அப்படி ஆஹா ஓஹோன்னு இருக்குது. 2வது வாரம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்திரையை போல நீங்க உங்களை சொல்லலாம். நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் வரீங்க. இப்போ மீண்டும் கொஞ்சம், அதற்கு அடுத்து மீண்டும் கொஞ்சம் தொழில். இப்படி இருக்கின்ற சூழலில் இந்த ஆலயத்திற்கு ஏன் நாம் வருகின்றோம்? ஏன் வருகிறோம்? இது ஒரு பயிற்சி பட்டறை. இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லவும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கவும், ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லவும், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொண்ட அந்த வார்த்தையின்படி நடக்க இந்த ஆலயத்திற்கு நாம் வருகிறோம். அல்லேலூயா. வேற ஒன்றுத்துக்கும் நாம சர்ச்சுக்கு வரதில்லை, வரவும் தேவையில்லை. அப்ப ஆலயத்துக்கு ஏன் வருகிறோம் அப்படின்னா புரிஞ்சுச்சா? புரிஞ்சது. அப்ப அடுத்த வாரத்துல பார்க்கலாமா? ஆகிய ஒரு படித்த பட்டதாரி இந்த திருமறையை முழுவதுமாக படித்து மனனம் செய்து எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு மமதையோடு இருக்கின்ற ஒரு பெரியவர் ஒரு கிராமத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு செல்கிறார். ஒரு கிராமத்திலே சென்று இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும். எப்படி போனோம்? எப்படி? பாய்மரம் அல்லது போட் இல்லைங்களா? அது தமிழ் என்ன சொல்லுவோம்? படகு சொல்லுவோமா? படகுல போனோம். இவர் என்ன பண்றாரு? போயிட்டு ஒரு சகோதரன், வாலிபர் சகோதரன், படகு ஓட்டி அந்த படகு இயக்குகின்ற சகோதரன், இவர் போகும்போதே அந்த தம்பியை மேலேயும் கீழே பாக்குறாரு. ஒரு பெருமையோடு சென்று அமர்கிறார். அப்படியே அந்த தம்பி அந்த படகை இயக்க துவங்குகிறார்.
இவர் சொல்றாரு, தம்பி என்ன படிச்சிருக்கிற? ஏன் நான் எதுவும் படிக்கல. என்னப்பா நீ உன் வாழ்க்கையில கால் பாகத்தை வேஸ்ட் பண்ணிட்டியே. சரி, உனக்கு இந்த ஹிந்தி இங்கிலீஷ் ஏன்னா படிப்பே இல்லை, எனக்கு எப்படி ஆகலாம்? சரி, கேள்விப்பட்டிருக்கிறியா அந்த ஹீப்ரு, கிரீக், சான்ஸ்கிரிட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறியா? இதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சாமி, என்ன விட்டுருங்க. என்னப்பா நீ உன் வாழ்க்கையில பாதி நாள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறியே. அப்படியே அந்த படகு பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது. இவர் அந்த தம்பியை விட்ட பாடா இல்ல. ஏன் எனக்கு நிறைய தெரியும்ன்றத இவர் என்ன பண்ணோம், எப்படியாச்சும் அந்த தம்பிக்கும் சொல்லணும், உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். திடீரென ஒரு சுழல் காற்று ஒன்று ஏற்படுகிறது. நேற்றைய தினத்துல ஒரு மனசோர்வான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன விஷயம்? எஸ், யாரு சொல்லுங்க. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. வியட்நாம்ல படகு சவாரி இல்ல, ஒருவேளை ட்ரிப்புக்காண்டி போறாங்க. ஒரு ஆபீஸ்ல இருந்து அவங்கள ரெஃப்ரெஷ்மெண்ட் செய்யணும்ன்றதுனால அனுப்பி வச்சாங்க. போன அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 15 பேரு திரும்பி வரல. எப்படி இருக்கு பாருங்க அந்த உலகம். 31 பேருக்கு மேலாக அந்த படகிலே ஏற்றப்பட்டு அதுக்கு கெப்பாசிட்டியே 20 இருந்து 22 பேர் தான். ஆனா 31 பேர் ஏறி அந்த 31ல ஒரு 10 என்ன மாதிரி குண்டா, ஆமா, நவரவும் முடியாது, நடக்கவும் முடியாது. எனவே அந்த படகு தத்தளித்து படகு தலைகீழாக தவிழ்ந்து அதிலே பயணித்தவர்களில் 15க்கும் மேற்பட்டவர்கள் என்று கேள்விப்படுதும் இல்ல, ஒருவேளை அவர்களுடைய உயிர் மாய்க்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு கொடுமை. நிலை இல்லாத இந்த உலகத்துல நிலையான நம்ம ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்படி பேசிக்கொண்டே போகிறார்கள். சுழல் காட்சி ஏற்படுகிறது. அப்போ இதுக்கப்புறம் கர்ணம் தப்புனா இதுக்கப்புறம் விமர்சனமே கிடையாது. வேற சான்ஸ், நோ சான்ஸ். அப்போ அந்த சகோதரன் இந்த ஐயாவை பார்த்து கேட்கிறான், ஐயா உனக்கு நீச்சல் தெரியுமா? யான் கேட்கிறான். தம்பி எனக்கு தெரியாதுடா. இவ்வளவு நேரம் என்ன சொல்லியிருந்தியே, உன் வாழ்க்கையில கால் பாகத்தை நீ தவற விட்ட, உன் வாழ்க்கையில பாதி பாகத்தை நீ தவற விட்டன்னு, உன் வாழ்க்கையை கொஞ்ச நேரத்துல நீ தவற விட போறியே, இதுக்கு என்ன பண்ண போறன்னு எகிரி குச்சி அவன் நீச்சல் வச்சு போயிட்டான். இந்த ஐயா எல்லாம் தெரிஞ்ச ஐயா மாய்த்து போனான். ஒருவேளை எனக்கு அன்பான இறை மக்களே, நம்முடைய வாழ்வில கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை கற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையிலே, பிரயோஜனம் உள்ள வகையிலே, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவைப்படும் நேரத்திலே தேவைப்படுகின்ற வார்த்தையை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் இறையியல் பயன்படுகின்றது. அல்லேலூயா. மாறாக எல்லாம் தெரிந்த அந்த வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா, எல்லாம் தெரிந்த ஆசாமின்னு கூட சொல்லிடலாம். இப்படி நாம் மமதையிலே இருக்காமல் மாறாக இறையியல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையியல் என்பது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கின்றது. அதுக்காக தான் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா தியாலஜி இல்ல, தியாலஜி. தியோஸ் என்று சொன்னால் கிரேக்கத்துல வருஷம் வருஷம் நம்ம கேட்போம். ஆனா அன்னைக்கே மறக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்ல பழக்கம் இல்ல. ஆமா, தியோஸ் யாரும் சொன்னீங்களே, தியோஸ் என்று சொன்னால் இல்ல தியாலஜி, அதுல பாதி தியோஸ் என்று சொன்னால் கடவுள் என்று அர்த்தம். லோகோ என்று சொன்னால் எனக்கு தெரியல, ஸ்டடியா தலைமை ஆசிரியருக்கு நன்றி. தியோ என்று சொன்னால் கடவுள், லோகோஸ் என்று சொன்னால் வார்த்தை அல்லது ஸ்டடி நீங்க சொல்றீங்க வார்த்தை. அப்போ இது ரெண்டுத்தையும் இணைச்சா என்ன ஆகுது? கடவுளின் வார்த்தை, தியாலஜி இல்ல இறையியல், கடவுளின் வார்த்தை. ஆகவே அந்த கடவுளின் வார்த்தையை நீங்களும் நானும் தெரிந்து கொண்டு
புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வாழ வளர அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1707 1707 ஆண்டிலே ஒருவேளை சீகன் பால் என்கின்ற ஐயா அவர்கள் இறையியல் கல்லூரியை தமிழ் வழியிலே அவர் தோற்று வைக்கின்றார். 1707 1707 ஆண்டு. 1718 1718 ஆண்டிலே டாக்டர் B.M. கேரி அவர்கள் கல்கத்தாவிலே சிராம்பூர் என்று சொல்லப்படுகின்ற கல்கத்தா அதிலே இறையியல் கல்லூரியை அவர் துவங்குகின்றார். எனக்கு அன்பான இறை மக்களே, இவங்க எல்லாம் மிஷனரிமார்களாக ஊழியர்களாக எதற்காக வந்தார்களோ வந்த நோக்கத்தை மிக சிறப்பாக அவர்கள் செய்து சென்றார்கள். நமக்கு வழிகாட்டிகளாக இறையியல் பயணம் தொடர்வோம். நீங்களும் நானும் அந்த இறையியல் பயணத்தில ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில வந்து அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு பட்டு தூங்கி எழுச்சோட நம்ம கேட்டதெல்லாம் மறந்துடணும். ஆமா தானே? ஆமா தானே? ஆமா தானே சிஸ்டர்? அது வரல இறையியல். ஆலயத்துக்கு வந்து திருமறை படித்து அந்த திருமறையை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு இல்லத்திற்கு சென்று நம்ம ஐயர் சொன்னாரு, அது உண்மையா பொய்யா செக் பண்ணணும் இல்ல? ஆமா. அப்போ அதை நாம் மறுபடியும் ஒரு கோத்ரூ பண்ணி, ஒருவேளை அந்த கோத்ரூ செய்யறதுல ஏதாச்சும் பிழைகள் இருந்தால் அதை நாம் சரி செய்து கொண்டு அந்த ஆண்டவருடைய வார்த்தையை மீண்டுமாக தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் இறையியல் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆக இறையியல் கல்வி திருச்சபையில எதற்காக எப்படி நமக்கு கிடைக்கின்றது என்று சொல்லி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்களேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை வசனத்தை கேட்டு 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகின்றது. இது ஆண்டவருடைய வார்த்தையை திருச்சபையில கேட்டு கேட்டுக்கு வெளியே போறதுக்கு முன்னாடி இங்கே விட்டுட்டு போயிடணும் இல்ல. இங்க என்ன யார சொல்றாங்கன்னா, கேட்டு அதன்படி நடந்து ஒவ்வொருவரும் எப்படி ரிவர்ஸ்ல வருது இல்ல, 100ம் 60ம் 30மாக பலன் கொடுக்கிறார். ஏன் இந்த 100 60 30 சொல்லி இருக்கிறாரு? ஏன் சொல்லி இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ண போறோம், யோசிக்க போறோம், தியானிக்க போறோம். அப்ப என்ன நடக்குது, இந்த திருச்சபையில் இறையியல் கல்வி ஏன் அவசியம் என்றால் இதற்காகத்தான். எதற்கு அப்படின்னா 100ம் 60ம் 30மாக நாம் பயனடைய செய்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். கற்கின்ற இடமாக பள்ளி மாணாக்கருக்கு எது கற்கின்ற இடம்? பள்ளியில் இருக்கின்ற வகுப்பறை. ஆக இறைவனுடைய அடியவர்களாக இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் எது கற்கின்ற இடம் என்றால் இந்த திருச்சபை. இதை நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. எனக்குள்ள என்ன விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும், எனக்குள் என்ன விதமான சோர்வுகள் இருந்தாலும், எனக்குள் எப்படிப்பட்ட சூழ்நிலை அது இல்ல பலவீனமோ சோர்வோ எதுவாயினும், நான் எங்க வந்து விழுந்தோம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வந்து விழுந்தோம் வாயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லையா? எனக்கு என்ன சூழல் ஏற்பட்டாலும் நான் ஆலயத்திலே வந்து ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து செல்லுவேன் என்று சொன்னால் ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பங்களையும் என்னையும் என்னுடைய எதிர்காலத்தையும் சிறப்புக்குரியதாக அவர் மாற்றுவார் என்று சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறையின் பாடமாக நாம் படிக்க இருக்கின்றோம். ஆகவே திருமறையை சரியாக கற்றுக்கொள்ளவும், திருமறையை சரியாக போதிக்கவும், திருமறையை சரியாக தியானிக்கவும் இந்த இறையியல்
கல்வி நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த இறையியல் கல்வி என்று சொன்னால் என்ன அப்படின்னா, இறையியலை நாம் கற்றுக்கொண்ட இறையியலை, கடவுளுடைய வார்த்தையை ஒருவேளை எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்தந்த சூழலுக்கு ஏற்ற வண்ணமாக, இல்ல கான்டெக்ஸ்டுவலைஸ் தியாலஜி என்று சொல்லுவார்கள், சூழலுக்கு ஏற்ற வண்ணமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது. இல்ல அப்படி பகிர்ந்து கொள்ளுகின்ற காரியத்திலிருந்து இல்ல ஒருவேளை வேர்களாக பரவி செல்லுகின்ற இறை மக்களாக ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது எதுங்க? ரூட். இல்ல அப்போ அப்படிப்பட்ட வேர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற திருச்சபையின் இறை மக்களாக நீங்களும் நானும் அடைந்து செல்ல, வாழ, வளர அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. திருமறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிள் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை. திருமறை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை. தேங்க்யூ ஆசிரியர். அப்புறம் அது ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாதியா? இல்ல இல்ல பரிசுத்த நூல். அதான் அப்படி கொஞ்சம் ஸ்டைலா சொல்றீங்க நீங்க. இல்ல அப்போ இங்க திருமறை என்று சொன்னால் என்னன்னா, பல புத்தகங்களை நாம் படிக்கின்றோம். எதற்கு? நம்முடைய வளர்த்துக் கொள்வதற்காக. ஆனால் இங்கே திருமறை என்றால் என்ன அப்படின்னா, திருமறையை படிக்கும் போது நாம் யார் என்றும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் வேலை நமக்கு திருமறையின் வார்த்தைகளின் வழியாக இறைவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே தான் இதற்கு பெயர் திருமறை என்று சொல்லி ஆண்டவருடைய வேதாகமத்தை நாம் பயபக்தியோடு கடந்த 2 வாரத்திற்கு முன்பதாக நானும் திருச்சபையினுடைய செயலர் பொருளரும் பேராயர் வருகை அந்த இடத்துக்கு போயிடும். அப்போ பேராயர் அப்படியே தொடங்கும் போது கன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா தானே? திருமறை, அந்த திருமறை வார்த்தை, திருமறையில் இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். என்னென்ன படிச்சோம் கேள்வி கேட்டுட்டு, எங்க உங்க பைபிள்ல சொல்லு பிரிச்சு பார்க்கலான்னு ஒரு தம்பி அப்படியே மோச்சு பார்த்துட்டேன். அடுத்து பார்த்தா பைபிள்ல நிறைய பிள்ளைங்க கிட்ட உடனடியா கோபப்பட்டு எல்லாரும் எதிர்த்து வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துனே இருந்தாங்க. மறுபடியும் கோபம் வந்துச்சு. எந்திரிக்கல. தயவு செய்ய சொல்றேன், எந்திரி, எல்லாரும் வெளியே போட்டா என்ன அப்படின்னா, கோயிலுக்கு நான் வரேன்னு சொன்னா கட்டாயம் ஏன் அது ஐயர் உங்க ஸ்ட்ரிக்டா என்ன பண்றது இல்ல, சொல்றது இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். ஸ்கூலுக்கு போறீங்க, பாடம் நடத்துறீங்க, நல்லாதான் நடத்துறீங்க. ஆனாலும் தலைமை ஆசிரியர் கிட்ட ஒண்ணு கொண்டு போய் நம்ம வச்சிருந்தோம். என்னது? அது மாதிரி கரெக்டா சொல்றீங்க. அப்போ இங்கே ஆலயத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால் கட்டாயமாக திருமறை, வேத புத்தகம், பாடல் புத்தகம், ஒரு நோட்டு புத்தகம், ஒரு எழுதுகோல், இதையெல்லாம் கொண்டு வந்தாதான் அதுக்கு பேரு திருச்சபைக்கு போகின்ற ஒருவேளை கிறிஸ்தவராக நாம் எண்ணக்கூடியவர்களாக, வாழக்கூடியவர்களாக இருக்கிற. இப்படி பல நிலைகளிலே இன்றைக்குரிய இந்த இறையியல் கல்வியை குறித்ததான தெளிவை நாம் பெற்றுக்கொண்டு படிக்க கேட்ட 3 திருமறை பாடங்களின் வழியாக இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். முதலாவது திருமறை பாடம் என்ன படிச்சோம்? இந்த நெகேமியாவின் புத்தகத்திலே, அருமையான புத்தகம், 8வது அதிகாரத்திலே ஒரு முதல் குறிப்பாக இந்த இறையியல் கல்வி என்பது உணர்வு பூர்வமான மறுமலர்ச்சியின் சமூகம். உணர்வு பூர்வமான மறுமலர்ச்சியின் சமூகம். ஸ்பிரிச்சுவல் ரிவைவல் சொசைட்டி, இல்ல ஸ்பிரிச்சுவல் ரிவைவல் சொசைட்டி என்று மிக சிறப்பாக நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கற்பித்தல், திருச்சபை எப்படி இந்த கற்பித்தல் முறையை அறிவிக்கின்றது என்று சொல்லி நீங்களும் நானும்
யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நெகேமியாவின் புத்தகத்துல 8வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. வாசித்தார்கள், வாசித்ததை அவர்களுக்கு தீர்க்கமா விளக்க செய்தார்கள். இன்னைக்கு நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இல்ல, இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அவங்க சொல்றது எனக்கும் புரியாம, நான் சொல்றது அவங்களுக்கும் புரியாம, ஏதோ ஒண்ணு சொல்லி, இதை யார் சொல்ல சொன்னது? எனக்கு ஆண்டவரே இறங்கி இன்னைக்கு காலையில வர வழியில எனக்கு டக்குன்னு இந்த வசனத்தை சொன்னாரு, இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி, அது என்ன சொன்னாங்க என்ன சொல்லலைன்றது புரியாத புதிராக. அப்படி அல்ல, மாறாக இங்கே ஆண்டவருடைய வார்த்தை படிக்கிறாங்க. படிச்ச எல்லாருக்கும் அந்த வார்த்தையை விளங்க செய்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். என்ன சூழல் அப்படின்னா, இங்கே சர்ச் எப்படிப்பட்ட மறுமலர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாபிலோனிய சிறையிருப்பு நிறைவு செய்து, அந்த சிறையிருப்பை நிறைவு செய்து மீண்டுமாக இஸ்ரவேல் மக்கள் வந்து, அந்த யூத மக்கள் ஆண்டவரை துதிப்பதற்காக தங்களுக்கென்று இருந்த ஒன்று இல்லை. என்னது என்னது என்னது? அதுதானையா நீங்க சொல்ல போறீங்க. தங்களுக்கென்று இருந்த ஒன்று இல்லை. என்னது? எருசலேம் பட்டணத்தில் இருந்த தேவாலயம் இல்லை. இல்ல, தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதுதான் இல்லை. அந்த எருசலேம் பட்ட தேவாலயத்தை சுற்றி இருந்த மதில் சவரும் இல்லை, இடிக்கப்பட்டிருக்கிறது. தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது, இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலங்கோல அவல காட்சியை பார்த்து இந்த மக்கள் எல்லாரும் ஒருவேளை அவர்கள் மனம் கசந்திருக்கின்ற சூழலிலே இங்கே வாசியுங்கள். 1வது வசனம் 2வது வசனம். ஒருமனப்பட்டு கூடி இங்க அலங்கம் இடிக்கப்பட்டு மக்கள் எல்லோரும் அங்கே கவலையில் இருக்கிறார்கள். இந்த சூழலிலே எல்லோரையும் ஒன்று கூடி, எல்லோரையும் ஒருமனப்பட்டு கூடி வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன வார்த்தை? நியாய பிரமாணம். நீங்க சொன்னீங்களே ஐயா, தோரா இல்ல, தோரானா நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணம் இஸ்ரவேல் மக்கள் யூத மக்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இறைவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை மோசேயின் வழியாக நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். ஆகவே இதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் நடக்க தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்ந்த சூழலிலே அங்கே மீண்டுமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டு அலங்கம் இடிக்கப்பட்டு இருந்த சூழலில மீண்டுமாக ஒன்றிணைத்து, இது எல்லாம் ஏன் நடந்துச்சு? இது எல்லாம் ஏன் நடந்துச்சு? என்ன பாருங்க, கொஞ்சம் யார் வந்தாலும் வரலனாலும் அங்க மறைச்சு பார்க்காங்க. என்ன மறைச்சு என்ன பாருங்க, என் வார்த்தை கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ இது எல்லாம் ஏன்பா நடந்துச்சு அப்படின்னா, உங்களாலதான் நடந்துச்சு. ஏன்? நீங்க ஆண்டவரை விட்டு விலகி நின்றீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல், நீங்கள் உங்களுடைய மனங்கள் வேறுபட்டு உங்களுடைய உள்ளங்கள் ஒருவேளை தாறுமாறாக நீங்கள் உங்களை மேன்மை உள்ளவர்களாக ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாக நீங்கள் வாழ்ந்ததுனால தான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. நடந்ததை விட்டுருங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஒன்றா கூடி வாங்க,
எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள் என்று சொல்லி இங்கே அறைகூவல் விடுக்கப்படுகிறது. வருகின்றார்கள், மக்கள் புரிந்து கொண்டார்கள், ஒன்று கூடினார்கள், ஒருமனப்பட்டார்கள், தங்களை அர்ப்பணித்தார்கள். 6வது வசனம் பாருங்க. ஆமென். ஆமா, இந்த 2-3 பேர் சொல்லனா எனக்கு ஏன்டா சொன்ன ஆயிடும் இல்ல. இங்க எத்தனை முறை ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்களா? ஆமென். என்ன சொல்றாங்களா? ஆமென். என்ன சொல்றாங்களா? எத்தனை முறை கேட்டாலும் வர மிஷன் ஃபெஸ்டிவல் வரைக்கும் நான் கத்திட்டு இருந்தாலும் நீங்க இப்படியே தான் இருப்பீங்க போல. அப்போ ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள், ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள், ஜனங்கள் எல்லாரும் தங்களை அர்ப்பணித்தார்கள். அர்ப்பணித்தவர்கள் தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? வெளியே இருக்கிறவங்க ஒருமனப்பட்டார், ஒன்று கூடினார்கள், ஒருமனப்பட்டார்கள், அர்ப்பணித்தார்கள். அர்ப்பணித்தவர்கள் சொல்றாங்க ஆமென், ஆமென், ஆமென் என்று தங்கள் தேவனை அவர்கள் துதிக்கிறார்கள். 7வது வசனம் பாருங்க. இந்த லேவியர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வரும் பொழுது எஸ்ராயாவோடு சேர்ந்து ஆண்டவருக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் இந்த மக்களுக்கு சொல்லி 9வது வசனம் 10வது வசனம் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் கேட்ட பொழுது அழுதபடியால் நெகேமியா ஐயாவும் எஸ்ரா ஐயாவும் வாசிக்குமா? இந்த நாள் உங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். நீங்க இனிமேல் என்ன பண்ண வேணாம், இனிமேல் என்ன பண்ண வேணாம். நீங்க துக்கப்பட்டதெல்லாம் போதும், நீங்க அழுததெல்லாம் போதும், நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், உங்களுக்கு வந்த நிந்தைகள் எல்லாம் போதும். இனி உங்களுக்கு என்ன வேண்டாம்? என்ன சிஸ்டர், என்ன டீச்சர்? இனி உங்களுக்கு அழுகை வேண்டாம். படிங்க. நோக்கி இதுதான் விஷயம். இங்க என்ன பண்றாரு, என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க இனி அழ வேண்டாம்ப்பா, இனி துக்கப்பட வேண்டாம்ப்பா, இனி கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுறதுனால எவர் ஒருவர் முழல நல்லா தெரியுது இல்ல. அப்ப கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. இனி நீங்க இதுக்கான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இனி தரமாட்டாரு. உங்கள் அலங்கம் கட்டப்படும், உங்கள் மதில் சுவர் கட்டப்படும். ஆனால் நீங்க நல்லா சாப்பிட்டு இல்ல, நல்லா சாப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க. என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு? பரிசுத்தமான நாள்ல வந்தீங்க, எல்லாம் ஒண்ணு கூடுனீங்க, கஷ்டப்படாதீங்க, நல்லா போய் சாப்பிடுங்க, வீட்டுல போய் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை, இது ஒண்ணுதான் என்கிட்ட பிரச்சனை. இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நான் செஞ்சிருவேன். இப்ப சொல்றாரு, இந்த ஒரே ஒரு லைன் தான் எனக்கு பிரச்சனை. ஒன்றும் இல்லாதவர்களுக்கு அனுப்புங்க. அனுப்புறா அப்படி அனுப்புறதுக்காண்டிதான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் ஒன்று போடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரியுதா ஏன் இந்த ஐயர் அந்த செக்ரட்டரி ட்ரெஷரர் நம்ம உயிரை வாங்குறாங்கன்னு ஒரு சிலர் சொல்லி இருக்கிறீங்க. இங்க இல்ல, இங்க இல்ல. அதே நேரத்துல ஒரு சிலர் இல்லத்துக்கு போன உடனே நேர போய் அவர்களுடைய திராணிக்கு மிஞ்சிய காணிக்கையை கொண்டு வந்து படைத்தவர்களையும் நான் பார்த்தேன். ஆக அன்புக்குரியவர்களே, இங்க ஆண்டவருடைய வாக்கு சொல்லுது, நீங்க நல்லா சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, மனநிறைவா இருங்க,
கடைசியா சொல்றாரு, என்ன சொல்றாரு? அதைத்தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவராகிய கடவுள் எதிர்பார்க்கிறார். நீ அழுத்து புலம்பி மாரடிக்க வேண்டாம், நீ நல்ல மகிழ்ச்சியாக சாப்பிட்டு சந்தோஷமாயிரு. ஆனால் என்று சொல்லி ஒருவேளை ஒரு புதிய மறுமலர்ச்சி, ரிவைவல், அதுதான் எங்க வருது அப்படின்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வருது. அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அவர்கள் எங்கே கொண்டு வந்து படைக்கிறார்கள்? அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே கொண்டு வந்து படைக்கிறார்கள். இங்க எங்க அப்போஸ்தலர் பாதப்படி? இங்க எங்க ஆலயம்னா நிறைய காம்பவுண்ட் செவருக்குள்ள இன்சைட் தி கேம்பஸ் இல்ல, ஆலயம் தான். எங்க? அவருடைய சன்னிதானத்துல ஆண்டவரே, என்னால் முடிந்த காணிக்கையை நான் மற்றவர்களுக்காக கொடுக்கின்றேன். என்னால் முடிந்த காணிக்கை வழியாக இங்க இருக்கின்ற உணவுப் பொருட்களை, இங்க இருக்கிற தின்பண்டங்களை நான் வாங்கி உண்டு மகிழ்ந்து பெற்று சென்று அந்த காணிக்கையை மற்றவர்களுக்காக நான் என்ன பண்றேன்? கொடுக்கின்றேன் என்பதற்காகத்தான் நீங்களும் நானும் அணிதிரண்டு குடும்பமாக ஒருவேளை மிஷன் ஃபெஸ்டிவல், ஹார்வெஸ்ட் இல்லைங்களா, ஒருவேளை நற்செய்தி பணிக்காக, அதனை தொடர்ந்து ஹார்வெஸ்ட் என்ன சொல்லுவோம்? எங்க போய் அர்த்தம் கிடைக்குங்க? நன்றி செலுத்தும் பண்டிகை இல்ல, ஆண்டவருக்கு நன்றி செய்ய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? வாய்க்க செய்திருக்கிறார். என் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அனுதின மன்னாவை கொடுத்திருக்கிறார். அன்றைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்து வந்தாரு. அதுக்கு நன்றி செலுத்துறோம். 2வது, இல்லாதவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஆமா நைட்ல ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கீங்களா, அதுக்காக நன்றிக்கு. இது இல்லாதவங்களே நினைச்சு பாக்குறோன்ட்டு ஆத்திரம் தோக்குறோம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? வயிறு முட்டை சாப்பிட்டு பட்டு தூங்கிறோம். இருக்கட்டும், நல்லது. ஆனா இது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ சாப்பிடு, மகிழ்ச்சியா இரு, மன நிறைவா இரு. இல்லாதவங்களுக்கும் என்ன பண்ணு? அவர்களையும் நினைவு கூர்ந்து உதவி செய்யும்படியாக ஆண்டவர் 12வது வசனம் பாருங்க, நிறைவு செய்யலாம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். என்ன ஒரு அருமையான வார்த்தை ரஜினிகாந்த் சார், புரியுதா? ஆமா, அவர்கள் சொன்னபடியே புசித்து குடித்து மகிழ்ந்து அவங்க சொன்னபடியே மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்கிறோம் என்ற மனநிலையோடு மன நிறைவோடு அவங்க எங்க போறாங்க? புறப்பட்டு போயிட்டாங்க. கண்பான இறை மக்கள், நாமும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்குன்னா, எப்படியாச்சும் நம்ம மக்கள் காணிக்கை கொடுத்தாங்கன்னா இந்த காணிக்கையை வருஷத்துல ஒரு முறை மிஷனரிமார்களுடைய ஊழியத்திற்கு நாம் கொடுப்போம். இல்ல அதே போல நன்றி செலுத்தும் பண்டிகை இல்ல, நன்றி படையல் பெருவிழா, ஒருவேளை ஆகஸ்ட், அதிலே நம்முடைய மக்கள் கொடுக்கின்ற காணிக்கை திருச்சபையினுடைய திருப்பணிகளுக்கென்றும் திருச்சபையினுடைய வருடம் முழுவதும் நடைபெறுகின்ற ஊழியத்திற்கென்றும் நாம் பயன்படுத்துவோம் என்பதற்காகத்தான் ஒரு நாள் கேப் கிடைக்கூடாது. என்னை எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த செக்ரட்டரி பேசுறாரு, ஐயா வாங்க வாங்க போயிட்டு வந்துடலாம். ஆக அன்பானவர்களை, ஏதோ எங்களுக்காகவோ இல்ல எங்களுடைய தேவைக்காகவோ அல்ல, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நீங்களும் நானும் இணைவோம் வாருங்கள் என்று இங்கே நெகேமியா ஐயாவின் வழியாக, எஸ்ரா ஐயாவின் வழியாக ஒரு புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஏற்படுத்தி அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டவர்கள் யார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. மத்தேயு 25வது அதிகாரம் 35வது வசனம் பாருங்களேன். சீக்கிரமா போலாம். மத்தேயு 25:35. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள்.
அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். என்னவா என்பார். அதோட முடியல, 40வது வசனத்துலதான் முடியல. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாக என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எது செய்கிறீர்களோ, யாருக்கு யாருக்கு ஆமா, நான் செய்கிற அந்த உதவி, நான் கொடுக்கின்ற அந்த காணிக்கை, நான் கொடுக்கின்ற அந்த நன்றி படையல் பொருள், நான் கொடுக்கின்ற இட்லி, நான் கொடுக்கின்ற சட்னி, நான் கொடுக்கின்ற கறி குழம்பு, நான் கொடுக்கின்ற உருண்டை, நான் கொடுக்கின்ற பொருளாதார உருண்டை, நான் கொடுக்கின்ற என்ன பொடியாது கருவேப்பிலை பொடி, எதுவா இருப்பினும் என் ஆண்டவருக்காக நான் கொடுக்கின்றேன். அல்லையா? புரிஞ்சிச்சா? இதுக்கு மேல என்னால் புரிய வைக்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட மறுமலர்ச்சியின் திருச்சபைகளாக, இப்படிப்பட்ட மறுமலர்ச்சியின் திருச்சபை குடும்பமாக, இப்படிப்பட்ட மறுமலர்ச்சியின் திரு குடும்பமாக, இறை அடியவர்களாக வாழ வளர நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதல் குறிப்பு எப்பதான் முடிய போறேன். ரைட். இரண்டாவது குறிப்புக்குள்ள போலாம். என்ன படிச்சோம்? இரண்டாவது நிருப பாடம் என்ன படிச்சோம்? 1 கொரிந்தியர். ஆமா, அதுவே இப்ப சங்கடமாகுது. என்ன படிச்சோம் திருப்பி கேட்டாலே கஷ்டம் தான். 1 கொரிந்தியர் உங்களுக்கு வேற இங்க போட்டெல்லாம் காமிக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை, ஒருவேளை இறையை கல்வி எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், முதிர்ச்சி அடைந்த சமூகமாக வாழ வளர கற்றுக் கொடுக்கின்றது. இல்ல, தியாலஜி நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், மெச்சூரிட்டி சொசைட்டி இல்ல, மெச்சூர் சொசைட்டி என்று. இன்மெச்சூர் இல்ல, மாறாக இல்ல. எப்படி பேசுறான் பாருப்பா ஒரு மெச்சூர்டாவே, எப்படி நடந்துக்கிறான் பாருப்பா ஒரு மெச்சூர்டாவே. ஆமா, ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, முதிர்ச்சி அடைந்த சமூகமாக நீங்களும் நானும் வாழ இந்த இறையியல் கல்வி நம்மை அழைக்கின்றது. வாசியங்கள் 14வது அதிகாரம் 20வது வசனம். சகோதர சகோதரிகளே, என்னவா என்னவா ஆமா, வாசிங்க. நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு தூய பவுலடிகளார் ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்படி தொடங்குறாரு? எப்படி தொடங்குறாரு? சகோதரரே வா. அது அப்ப எழுதுன பைபிள். இப்ப வாசிக்கும் சகோதரி தான் நிறைய வாசிக்கிறீங்க. ஆனா நீங்களே என்ன பண்றீங்க? சகோதரரே சகோதரரே. அப்ப சகோதரிகள் எங்க போகுது? இல்ல, சகோதர சகோதரிகளே அப்படி வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அப்போ இங்க என்ன சொல்றாரு 20வது வசனத்துல, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா இராதீங்கள், துர்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ. ரொம்ப அழகா வசனம் சொல்லுது. என்ன அருமையான வசனம் பாருங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பாம்பை போல் வினா உள்ளவர்களாயும், உங்களுக்கு ஒரு பொங்கல் வடை சாம்பார் சட்னி குடும்பம் கட்டாயம் பைபிள் வசனத்தை டக்குன்னு சொல்றோம் இல்ல. அப்ப கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்னா, பாம்பை போல் வினா உள்ளவர்களாயும் புறாவை போல் கர்வத்தற்றவர்களாயும் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி தூய பவுலடிகளார் ரொம்ப அழகா சொல்றாரு. அதையே தான் இங்கே சொல்றாரு. நீங்க எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு உலகளாவிய சாட்சிகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பா, கிறிஸ்தவம் என்பது விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. கிறிஸ்தவம் இன்றைக்கு விலைக்கு இல்ல, விற்பனையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2 விஷயத்துக்காக. என்னென்ன விஷயம்? யாரா சொல்றீங்களா? யாரோ சொன்னீங்களா? பணம், ஆமா, பதவி, திருமுழுக்கின் வழியாக எல்லாத்துக்கும் மேல அந்நிய பாஷை, இதெல்லாம் பணமாக விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை வீணிலே
இருப்பாயாக. எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விற்பனைக்காக அல்ல ஆண்டவருடைய வார்த்தை, விற்பனைக்காக அல்ல ஆண்டவருடைய சாட்சி. மாறாக வாங்க எல்லாரும் எங்க போலாம், எங்க போலாம்? ட்ரெயின் ஏறி சர்ச்சுக்கு போலாமா? வெரி குட். யாருமா சொன்னது? போத்துறோமா? இல்ல, வாங்க வாங்க ட்ரெயின் ஏறி, ட்ரெயின் புக் பண்ணி டிக்கெட் கிடைக்கலாம், பிளைட்ல எப்படியோ போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாதான் அவர் இறங்குறாரு, பேசுறாரு. இல்ல நாம அந்நிய பாஷை பேசுறாங்க. நான் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளணும். நான் எங்க என் ஆண்டவரை வழிபடுகிறேனோ, இல்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலயத்தில் நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிறும் சென்று நான் ஆண்டவருக்காய் சாட்சியாய் அமர்ந்து வேதத்தை படித்து என்னுடைய கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை தோற்கடித்து ஆண்டவரை புகழ்பாடுகிறேனோ, அப்பொழுதுதான் நான் சாட்சியாக இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளை என்கிற சாட்சி இந்த சோழிங்கர் பட்டணத்துல எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாடகர் குழுவினரோடு இணைந்து பாடுங்கன்னு சொல்றேன். நம்ம என்ன பண்றோம்? பாட்டு பாட்டோம், என்னதான் பாடுறாங்க பாட்டு இல்ல. அழகாய் பாடுகின்ற ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். அப்போ இங்கே உலகளாவிய சாட்சிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவருடைய நாமத்தை நாம் தூஷிப்பதற்காக அல்ல. எனக்கு நிறைய வரங்கள் இருக்கிறது, நான் நிறைய அந்நிய பாஷை பேசுகிறேன் என்பதற்காக அல்ல, கிறிஸ்துவுக்கு எதிராக அல்ல, மாறாக கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையா. எப்படிப்பட்ட வாழ்வு? அப்போ 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்துக்குள்ள போயிடும். 14 வாஸ்தம், 13:4 நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை ஆவியின் வரங்கள் இருந்தாலும் நான் ஒருபோதும் என்னை நானே என்ன பண்ணிருக்க கூடாது, புகழ்ச்சி செய்து கொள்ள கூடாது. அப்படி இல்லைன்னா எனக்குள்ள என்ன இருக்குது, எனக்குள்ள என்ன இருக்குது, எனக்குள்ள என்ன இருக்குது, திரும்ப கேட்கிறேன் நான், எனக்குள்ள என்ன இருக்குது, அன்பு இருக்குது. இல்லைன்னா வம்புதான் இருக்குது. இல்ல ஆக எனக்கு அன்பான இறை மக்களே, இங்கே தூய பவுலடிகளார் மிக அழகாக சொல்லுகின்றார். 11வது வசனம், 13, 11 நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான பொழுதோ எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஒழித்து விட்டேன். இப்ப நான் எப்படி நடந்துக்கிறேன்? மெச்சூர்டா நடந்துக்கிறேன். இன்மெச்சூர்டா இல்ல, மெச்சூர்டா நடந்துக்கிறேன். எனக்கு அன்பான இறை மக்களே, இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். மாறாக நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவராக இருக்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா நான் இருக்கிறேன்னா, இல்ல கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவரா நான் இருக்கிறேன்னா, இல்ல மேரேஜ் கிறிஸ்தவரா நான் இருக்கிறேன்னா, இல்ல பண்டிகை கிறிஸ்தவரா நான் இருக்கிறேன்னா, இல்ல கல்லறை கிறிஸ்தவனா நான் இருக்கிறேன். இது எல்லாமே சொல்லிடணும். நம்ம சொல்லலைன்னா எனக்கு தப்பு, எனக்கு பிரச்சனை. அப்போ நான் இதிலே எந்த கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அல்லது இருக்கின்ற 4 வாரமும் அல்லது இருக்கின்ற 5 வாரமும் பல வேலைகள் எனக்கு இருப்பினும், பல இடங்களிலே நான் இருந்தாலும், இருக்கின்ற இடத்திலே என் ஆண்டவருடைய ஆலயத்திலே சென்று நான் சாட்சியாக வாழ்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால், இங்க ஏன் நிறைய இருக்கைகள் காலியா இருக்குது, நிறைய சேர்ஸ் காலியா இருக்குது? இல்ல, ஏதோ பிரச்சனை இல்ல. கண்பான இறை மக்களே, இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக நாம் இருக்க மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவர்களுக்கு என்ன அழகான ஒரு வார்த்தை இல்ல. ஓடி 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 ராவும் பகலும் உழைக்கிறாரியா, இருக்கட்டும் உழைக்கட்டும், நல்லதுதான் இல்ல. ஆனால் தன் ஜீவனை
தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன? நோ யூஸ். இல்ல, எனக்கு அன்பான இறை மக்களே, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது மிக சிறப்பான வார்த்தையாக. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 21, 22 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 14. ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இங்க என்ன பண்றாங்க விஷயம்? நம்ம வந்து ஒன்று கூடி ஜெபிக்கின்ற பொழுது இல்ல, 2 பேர் ஜெபம் பண்றாங்க. 2 பேர் ஜெபம் பண்றாங்க. யார் யாரு? பரிசேயர் ஒருத்தர் முன்னாடி வந்து நான் எல்லாவற்றையும் இல்ல சட்டதிட்டங்களை சரியாக கடைபிடிக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? என்ன ஜெபம் பண்றாரு? என்ன ஜெபம் பண்றாரு? அதோ அவங்க மாதிரி இல்ல, அதோ நாங்க அந்த அக்கா மாதிரி இல்ல, அதோ எனக்கு எதிர பின்னாடி உட்காந்து இருப்பார் அந்த அம்மா மாதிரி நான் இல்ல, இவங்க யார மாதிரி இல்ல, நான் இயேசுநாதரை போன்றவே இருக்கிறேன். உங்களுடைய சட்டத்திட்டங்களை சரியாக முறை சொல்லிக் கொண்டே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஜெபம் என்னவா ஜெபம்? அந்த ஜெபம் கிரியை இல்லாத ஜெபம். அந்த ஜெபம் என்னவா இருக்குதான்? செத்ததா இருக்குதான். யாரையும் குறை சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. மாறாக இன்னொருத்தர் வந்து ஜெபம் பண்றாரு. ரொம்ப அழகான ஒரு ஜெபம், இறை வேண்டும். என்ன ஜெபம் பண்றாரு அவரு? தந்தையே, ஆண்டவரே, ஆமா என்மே நான் யார் என்றத செல்ஃப் ரியலைஸ் நான் உணர்ந்துட்டப்பா. நான் உணர்ந்த பிறகுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க வந்திருக்கிறேன். இங்க வந்து முன்னாடி வரத்துக்கு நானு தகுதி இல்ல, ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, தகுதி படுத்துங்க என்று சொல்லி உலகளாவிய சாட்சிகளின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. சத்தியத்தை அறிந்து, சத்தியத்தை புரிந்து, சத்தியத்தை தெரிந்து கொண்டு, சத்தியத்தை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இறைவனுடைய அன்பு அதிலே வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் தான் நான் அவருடைய பிள்ளையாக, சாட்சி நிறைந்த பிள்ளையாக, மகனாக, மகளாக வாழ வளர முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுநாதர் விரும்புகின்றார். 2வது குறிப்பை நிறைவு செய்து 3வது குறிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். என்ன பாடம் வாசம்? என்ன பாடம்? மத்தேயு எதுல இருந்து வாசிங்க பார்க்கலாம். 23வது வசனம் வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவரும் வசனத்தை கேட்கிறவரும் உணர்கிறவருமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும். ஏன் எத்தவனே 100ல போயிட்டு இருக்காங்க இல்ல? அப்போ அந்த விதை விதைக்கின்ற காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் இல்ல? நிலத்துல விதை விதைக்கிறாங்கல்ல, இந்த விதைகள் எல்லாமே நிலத்துல விழுந்து இல்ல. சில விதைகள் அந்த வரப்பை தாண்டியே விழும், சில விதைகள் நிலத்துல விழும் இல்ல? அதெல்லாம் விதை விதைக்கும் போது பார்த்துதான் தெரியும். சும்மா நம்ம குண்டுக்கல்ல கேட்டு அடிக்கூடாது. நீங்க யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டைலா இல்ல ஷோலிங்க மிஸ்டரி மாஸ் வந்தாங்க, எங்களுக்கு நல்ல நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கட்டும். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அந்த விதை விதைக்கின்ற ஓமையை அவர் சொல்லுகின்றார். இயேசுநாதர் 2 விஷயத்தை கட்டாயம் எடுத்துக்காட்டா சொல்றாரு. சீடர்களா இருக்கட்டும், ஜனங்களா இருக்கட்டும், 2 விஷயத்தை ரொம்ப அழகா எடுத்து அவர் சொல்லுவார். என்னென்ன விஷயம்? ஒண்ணு விவசாயம், இன்னொன்னு ஆனா ரொம்ப அழகானவங்க. நீங்க என் காது கேட்காத மாதிரியே சொல்லுவீங்க பதில். அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 2 விஷயத்தை அவர் சொல்றாரு. ஒண்ணு விவசாயம், இன்னொன்னு ஷெப்பர்ட் இல்ல, மேய்க்கின்ற மேய்ப்பருடைய இல்ல. இந்த 2மே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில்
தொடர்புடைய ஒன்றாய் இருக்கிறது. லிசன் லிசன் ப்ளீஸ். இல்ல இந்த ரெண்டுமே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வாதாரத்திலே தொடர்புடையதாக இருக்கிறது. விவசாயமும் மேய்ப்பு பணியும் இந்த ரெண்டும் அவங்களுடைய இன்றியமையாத ஒருவேளை அவருடைய வாழ்வாதாரத்தின் தேவையாக இருந்தது. ஆகவே தான் இயேசுநாதர் எல்லா இடத்திலையும் ரொம்ப அழகா தெளிவா அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுவார். இங்கேயே சொல்றாரு, விதைக்கின்ற உவமையை சொல்றாரு. ஒருத்தர் விதைக்கிறாரு, அந்த விதை என்னவாவது 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 800 போயிடுங்களா? அந்த விதை விழுது. முதல்ல சொல்றாரு அந்த விதை எங்க விழுது? விழுது. அது என்னவாகுது கொஞ்ச நாள்ல. ஆமா. சோ இத படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வேவரிங் மைண்ட். என்ன மைண்ட்? என்ன மைண்ட்? வேவரிங் மைண்ட் அப்படின்னா தமிழ் என்னையா? தமிழ் என்ன? எஸ், தேங்க்யூ அம்மா. அலைப்பாயும் மனது. இல்ல அலைப்பா கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறேன், போறேன், போனோடனே என் நண்பன் பார்க்கலாம் வெளியே. அதை தாண்டி வெளியே போனா இல்ல இந்த உலக காரியங்களை எல்லாம் என்ன பார்க்குது. நம்ம அங்க ஏன் நிக்கணும்? ஒரே பார்க்கணும். பல இடங்களில் பல சூழலில வாழலாம். வேவரிங் மைண்ட் இதெல்லாம் இல்லாம மாறாக இந்த விதைகள் நிலத்துல விழுந்து இல்ல இல்ல பருப்புக்கு வெளியவும் விழும், பருப்பை முக்கியம் விழும். இல்ல நிலத்துல விழுதான் விதைதான் என்ன ஆகுது? 100 கொடுக்குது. சில விதைகள் 60, சில விதைகள் இல்ல. ஆக மொத்தம் அதை சரி செய்கின்றார்கள். அந்த விவசாயி என்ன பண்றாரு? சரி செய்யற என்ன பண்றாரு? தலைப்படுகிறாரு, உதறாரு, தண்ணி பாய்ச்ச. விதை எப்படியாச்சும் என்ன பலன் கொடுக்கணும்? 100 கொடுக்கட்டும், 60 கொடுக்கட்டும், 30. ஆனா என்ன பண்ணணும்? பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை விவசாயி பிரியப்படுகிறார். அதற்கான ஆயத்தத்தை அவர் மேற்கொள்கிறார். எனக்கு அன்பான இறை மக்களே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு நல்ல நிலத்தில் விழுவது எல்லாம் 100 மடங்காக பலன் கொடுப்பது இல்லை. மாறாக அது கொடுக்கின்றதை நாம் பெற்றுக்கொள்ள அல்லது கொடுப்பதற்காக நாம் அதை ஆயத்தப்படுத்தி பண்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 52வது வசனம். லூக்கா 1:52. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை என்ன பண்றாரா? உயர்த்துகின்ற ஆண்டவர் கனி கொடுக்கின்ற சமூகமாக, சொசைட்டியில நீங்கள் நானும் கனி கொடுக்கின்ற சமூகமாக வாழ வளர அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது எப்படி என்றால் யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறது. 15:5 நீங்கள் கொடிகள், ஒருவர் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருந்தால் அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும். ஒருவேளை எந்தெந்த இடத்துல இருக்கின்றவர்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ வளர இந்த இடத்துல கனி கொடுக்கின்ற சமூகமாக, ஃப்ரூட்ஃபுல் சொசைட்டியாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி ஜெப நிலையில் இருப்போம். ஆண்டவரே, இந்த இறையியல் கல்வி என்பது எங்களுக்கு எப்படிப்பட்ட அறைகூவல்களை கொடுத்திருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்க இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் மிக சிறப்பான முறையில நாங்கள் எப்படிப்பட்ட இறையியல் கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவராகிய உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும். இறையியல் கல்வி உணர்வு பூர்வமான மறுமலர்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஸ்பிரிச்சுவல் ரிவைவல் சொசைட்டி. இரண்டாவதாக இந்த இறையியல் கல்வி
உலகளாவிய சாட்சிகளாக விட்னஸிங் லைஃப் வேலை தியாலஜி விட்னஸிங் சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ இந்த இறையியல் எங்களுக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறது. மூன்றாவது, இந்த இறையியல் கல்வி கனி கொடுக்கின்ற சமூகமாக சொசைட்டி கனி கொடுக்கின்ற இறை மக்களாக எப்பொழுது நாங்கள் உண்மையிலே நீர் எங்களிலே இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளின் வழியாக நீர் எங்கள் மத்தியில, நீர் எங்களுடைய மனங்களில, நீர் எங்களுடைய உள்ளங்களில, நீர் எங்களுடைய இல்லங்களில, நீர் எங்களுடைய திருச்சபையில செயல்பட வேண்டுமா? அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பற்றுறுதி அறிக்கையை நாம் சேர்ந்து சொல்லுவோம். காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மறித்து அடக்கப்பட்ட பாதாளத்தில் சபையார் அமர்வோம். திருச்சபைக்கான அறிவிப்புகளை செயலரின் வழியாக நாம் திருச்சபைக்கான அறிவிப்புகள். இன்று ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொண்டவர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வார காணிக்கை விவரம்: ஜெனரல் ஃபண்ட் 55,550, புவர் ஃபண்ட் 57,525, வெட்டிங் ஃபண்ட் 70,000, வெட்டிங் ஃபண்ட் 70,153. 5/7/2026 ஆராதனை காணிக்கை புது காணிக்கை 6,615, சபை சந்தா 21,530, நற்செய்தி பணி 4,495, வாலிபர் ஐக்கியம் 2,190, பெண்கள் ஐக்கியம் 2,855, சிறுவர் திருப்பணி 2,055, ஆட்கள் திருப்பணி 4,725, விடுதி நிதி 2,935, பிறந்த நாள் திருமண நாள் காணிக்கை 500, ஏழைகள் நிதி 2,305, கல்லறை தோட்டம் 2,585, ஓய்வு நாள் பள்ளி 386, கட்டிட நிதி 2,705, ஆக மொத்தம் 55,831. கல்லறை தோட்ட கட்டணம் 3,000. இன்றைய செலவினங்கள்: ஜெனரல் ஃபண்ட் பேங்க் சார்ஜஸ் 177, புவர் ஃபண்ட் பேங்க் சார்ஜஸ் 177, பில்டிங் ஃபண்ட் பேங்க் சார்ஜஸ் 177. இன்றைய இருப்பு தொகை: ஜெனரல் ஃபண்ட் 81,204, புவர் ஃபண்ட் 72,348, பில்டிங் ஃபண்ட் 84,976. இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் காண்பவர்கள்: 12/7/2026 திரு என் சௌரியராயன், திரு ஏ ராதா ரவி, திருமதி எம் கீதா வைஃப் ஆஃப் திரு எம் ஜெபராஜ். 13/7/2026 திருமதி எஸ்டர் ராணி, செல்வன் கிறிஸ்டோபர் ரொனால்டோ சன் ஆஃப் திரு ஐ நலின்ராஜ், திருமதி கிளாடி பிரசன்னகுமாரி வைஃப் ஆஃப் திரு சந்தோஷ் குமார். 14/7/2026 திரு ஷாம் ஷராய் சன் ஆஃப் திரு சௌரியராயன், திரு எஸ் சுரேஷ் சன் ஆஃப் லேட் திரு டி சாமுவேல், திருமதி எஸ் ஷர்மிளா வைஃப் ஆஃப் திரு எம் சாம்சன். 15/7/2026 திருமதி ஜி வசந்தா வேதா, திரு கே ஜேம்ஸ் சுந்தரம், திருமதி மணிஷா ரிச்சர்ட்சன் வைஃப் ஆஃப் திரு விஜய் ரிச்சர்ட்சன், திரு ஏ ஜெஃப்யூ ஹாலன் நெல்சன் சன் ஆஃப் திரு அசோக் கிருபாகரன், திரு சி ஜோயல் செல்வச்சந்திரன் சன் ஆஃப் திரு லேட் சந்திரசேகரன், திருமதி எம் சுகன்யா வைஃப் ஆஃப் திரு ஏ லைனல், திரு வி ஏசா, திரு எம் ஜோசப், செல்வி இ ஹேஜலினா டாக்டர் ஆஃப் திரு ஜி இமானுவேல். 16/7/2026 திருமதி கல்பனா வைஃப் ஆஃப் திரு டேனியல், திருமதி ஹேமலதா வைஃப் ஆஃப் லேட் திரு பால் கருணாநிதி. 17/7/2026 திரு ஹெச் அருண் ஸ்மித்
son of திரு வி அரிஸ் தினகரன், திருமதி ஷிவா டாக்டர் ஆஃப் திரு கே பழனி, செல்வன் தருண் ஆசி son of திருமதி சின்சிலியா மகேந்திரன், செல்வன் ஜான் பிளசன் son of திரு ஜான் பிரகாசம். 18/7/2026 செல்வன் சஞ்சய் son of திரு டேனியல், திருமதி டி ஜோஸ்பின் தெபோரா வைஃப் ஆஃப் திரு பி மனோகரன், செல்வி ஹெச் கிளாடிஸ் டாக்டர் ஆஃப் திரு லேட் ஹாரிஸ் ஜெயபிரகாஷ், செல்வன் ஜோகிங் son of திரு ஜான் ஸ்டீவன்சன், திருமதி மனிஷா வைஃப் ஆஃப் திரு ரிச்சர்ட்சன் மனிஷா, செல்வன் பிஜி ஹேமந்த் ராஜ் son of திரு எம் பால் கிருபாகரன். திருமண நாள் காண்பவர்கள் 13/7/2026 திரு ஜெய சாம்சன் சௌந்தரராஜன், திருமதி ஆர் விமலா, திரு அருள் தாஸ் திருமதி எழிலரசி, திரு தேவதாஸ் திருமதி தேவ மலர்வழி. 14/7/2026 திரு செல்வகுமார் திருமதி சுனிதா. 15/7/2026 திரு ஜோசப் ரவி, திருமதி மேரி கிருபாவதி. இந்த வாரம் திருமண நாள் காண்பவர்களை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். ஜூலை மாதம் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் காண்பவரின் பெயர்கள் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. எவருடைய பெயர் விடுபட்டிருந்தால் ஆயர் செயலர் பொருளிடம் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நற்செய்தி பெருவிழா 2026 ஆண்டு 19/7/2026 மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நமது ஷோலிங்கர் குருசேகரத்தில் கிளை திருச்சபைகளும் ஜப மையங்களும் இணைந்து சிஎஸ்ஐ டேன்புல் நினைவாலயத்தில் நடைபெற உள்ளது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையார் யாவரையும் குருசேகரத்தின் சார்பாக அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். ஆயர் அவர்கள் திருச்சபையின் குடும்ப இல்லங்களை சந்தித்து வருகின்றார் மற்றும் விஷன் ஃபெஸ்டிவல் 2026 நற்செய்தி விழாவை முன்னிட்டு ஆசீர்வாத தட்டு பிரியாணி டோக்கன்களையும் வீடு சந்திக்கும் போது கொடுத்து வருகின்றோம். 134 மிஷனரி குடும்பங்களை தாங்கும் விதமாகவும் நடத்தப்படுகின்றன. திருச்சபையார் மனமுகந்து உடைய காணிக்கைகளை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நற்செய்தி பெருவிழாவை முன்னிட்டு 19/7/2026 காலை 8:30 மணிக்கு ஆயர் அவர்கள் ஜெபித்து ஸ்டால் ஓபன் செய்யப்படும். திருச்சபையார் அனைவரும் காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு இங்கே வாங்கிட்டு செல்லுமாறு உங்களை சாப்பிட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 18/7/2026 அன்று மனன வசன போட்டிகள் நற்செய்தி பெருவிழாவினை முன்னிட்டு அரக்கோணம் சிஎஸ்ஐ சென்ட்ரல் ஏரியாவில் சென்ட் ஆண்ட்ரூஸ் ஆலயத்தில் பெயர் கொடுத்தவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்தவர்கள் மட்டும் 18/7/2026 சனிக்கிழமை அன்று காலை 7:30 மணிக்கு டேன்புல் நினைவாலயத்தில் கூடும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். 19/7/2026 நற்செய்தி விழாவை முன்னிட்டு வழிபாட்டு முடிந்தவுடன் மனன வசன போட்டிகள் 11 மணி அளவில் பாரிஸ் ஹால் முதல் தளத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நடைபெறும் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதி பிள்ளைகளுக்காக திரு ஒய் இக்னேஷியஸ் சுரேஷ்குமார் அவர்கள் 4 மூட்டை அரிசி கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக பொங்கல், சாம்பார், சட்னி, வடை ரூபாய் 60 ரூபாய்க்கும், கருவேப்பிலை பருப்பு பொடி 100 ரூபாய்க்கும், கொழுக்கட்டை 1 10 ரூபாய்க்கும், பொரிவிலங்காய் உருண்டை 3 50 ரூபாய்க்கும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. திருச்சபையார் வாங்கி சென்று செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பிரியமானவர்களே, மீண்டுமாய் செயலர் அவர்கள் அறிவித்ததை ஒட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய குருசேகரத்தில் மிஷன் ஃபெஸ்டிவல் அனைத்து திருச்சபைகளும் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு தங்களுடைய உடல் உழைப்பையும் தங்களுடைய ஒற்றுமையும் ஒப்படைப்பையும் உதவி செய்வதையும் நீங்கள் கொடுக்க காத்திருக்கிறீர்கள். அதற்கான வழிவாய்ப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக தந்தருவாராக. தொடர்ந்து அன்றைய நாளிலே பிள்ளைகளுக்கான மனன வசன போட்டிகள் நடைபெறும். அதிலேயும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைத்து உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து குடும்பத்தின் மக்களும் இறை அடியவர்களும் நீங்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்றைய நாளிலே வேலை ரெவரண்ட் பீனா பெரியதர்ஷினி கேஜிஎஃப் ஏரியா சேர்பர்சன் 1000 அவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நம்முடைய ஊழியத்தை சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் வாருங்கள், ஆண்டவருடைய ஊழியத்திலே பங்கெடுங்கள், இணைந்து செயல்படுங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. பிறந்த நாள் திருமண நாளுக்காக ஒருவேளை ஜெபித்துக் கொள்ளுகின்ற நீங்கள்
உங்களுடைய ஜெப நேரத்தில் வந்து ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 342வது கீர்த்தனை, தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம்மையும் நம்முடைய நன்றி காணிக்கைகளையும் நம்மையும் நம்முடைய சந்தா காணிக்கைகளையும் பொருத்தனை காணிக்கைகளையும் ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று நாம் அர்ப்பணம் செய்வோம்.
உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பிரியமானவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய இல்லங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காணிக்கை முறைகளை கொண்டு வந்து நீங்கள் ஆலய வழிபாட்டிலே படைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு குடும்பமாக, ஒருவேளை நிறுவனங்களாக, பள்ளிகளாக, விடுதிகளாக, ஹாஸ்டல்ஸ், பாய்ஸ் கேர்ள்ஸ் அனைவரும் நீங்கள் வாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கின்றோம். மன மகிழ்ச்சியான இந்த புதிய நாளை காண செய்கிற உம்முடைய கிருபை பெரியது. உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் காத்திருந்து இந்த நாளிலே ஆலய வழிபாட்டிலே வந்து உம்மை துதித்து பாடி தோத்தரித்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, இறையியல் என்றால் என்ன, இறையியல் கல்வி என்றால் என்ன,
இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளுவது, புரிந்து கொள்ளுவது, அதன்படி எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் எங்களை இணைத்துக் கொண்டு நடக்க ஆண்டவர் சிறப்பான பண்புகளின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் நேரெடுக்கின்றோம். இந்த நாளிலும் எங்கள் ஆலய வழிபாட்டிலே வந்து இணைந்திருக்கின்ற, வழிபட்டு கொண்டிருக்கின்ற, துதிபாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், ஆண்கள், பெண்கள், வயதான பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இவ்வளவு நேரம் ஆலய வழிபாட்டிலே அமர்ந்து ஆண்டவராக உம்மை துதிபாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். பாடகர் குழுவினர், இசை குழுவினர், காணிக்கை எடுத்தவர்கள், கொடுத்தவர்கள், திருமறை படித்தவர்கள், அதை புரிந்து கொண்டவர்கள், ஆண்டவரின் நன்றி காணிக்கை, பொருத்தனை காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரும் பிறந்த நாள், திருமண நாளை கண்டுகளித்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் அநேக புதிய பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் கண்டுகளித்து திருச்சபைக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சாட்சிகளாய் வாழ வளர ஆண்டவரின் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். எங்கள் திருச்சபையிலே ஒருவேளை பலவீனமாய் இருக்கின்றவர்களுக்காக, வயதான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய பலவீனங்களை நீக்கி போட்டு பலத்தால் இடைகட்டி காத்தல்ல வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். ஓய்வு நாள் பாடசாலை, வாலிப ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், விடுதிகள், ஆண்டவரே கல்வி பாடசாலை, ஸ்கூல்ஸ் ஒவ்வொன்றிற்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அதனுடைய பொறுப்பாளர்கள், அதிலே தங்களை இணைத்துக் கொண்டு பணி செய்கின்றவர்கள், அன்பு மாணாக்கர் ஒவ்வொருவரையும் ஒரு கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எல்லோரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர்களாக வாழ வளர ஆண்டவர் நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். அடுத்த வாரம் எங்கள் குருசேகரத்திலே இந்த மிஷன் ஃபெஸ்டிவல் நடைபெறுகிறது. நாங்கள் எல்லோரும் வந்து எங்களால் முடிந்த எல்லா நிகழ்வுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து ஆண்டவருடைய நாமத்தை போற்றி புகழ ஆண்டவர் நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். அதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற, பிரயாசங்களில் ஈடுபட்டு வருகின்ற பெண்கள் ஐக்கிய சங்கத்தை மிக சிறப்பாக நாங்கள் பாராட்டுகின்றோம். இறைவா, ஒவ்வொரு வாரமும் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார்கள். பைபிள் வர்க்கர் அம்மாவுக்காக, அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னுமாய் அநேக உணவுப் பொருட்களை, தானியங்களை கொண்டு வந்து படைத்து விற்பனை செய்து அதை ஊழியத்திற்கு என்று கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஃபெலோஷிப்ஸ் குடும்பமாக, ஒருவேளை தனி நபராக, பள்ளிகளாக, ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். தொடர்ந்து அதற்குரிய நன்மையான ஆற்றல்களை, வழிவாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தந்தல்ல வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் ஆலயத்திற்கு வந்தது நல்லது. ஆலய வழிபாட்டிலே இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆண்டவர் நீர் கிருபை செய்தீர். உமக்கு நன்றி படைக்கின்றோம். கேட்டவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கின்றவர்களாகவும் நாங்கள் வாழ வளர ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனைகளை தந்து காத்தல்ல வேண்டுமா உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். நாங்கள் ஆலய வழிபாட்டுக்கு வந்தது நல்லது என்கின்ற மனநிறைவோடு நாங்கள் புறப்பட்டு செல்லுகிறோம். ஆண்டவருடைய நீங்கா பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாய் தங்கி தாபரிக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். இந்த ஆலய வழிபாட்டிற்காய் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, யாரெல்லாம் ஆயத்த பணிகளிலே ஈடுபட்டார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தலும். எங்கள் இறை மக்கள் கொடுத்த காணிக்கை, நன்றி காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, சந்தா காணிக்கை, இப்படி பல நிலைகளிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதற்குரிய நன்மையான ஆற்றல்களை நிறைவாய் தாரும். நாங்கள் வந்த வண்ணம் செல்லாமல் நிறைவான மெய் சமாதானத்தோடு, மனமகிழ்ச்சியோடு நாங்கள் புறப்பட்டு செல்லுகிறோம். ஆண்டவருடைய நீங்கா பிரசன்னம் வந்த எங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாய் தங்கி தாபரிக்க வேண்டுமா அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னி. எங்கள் சோதனை ரட்சிக்கப்படும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்னிருக்கும் உடையவர்களே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துகின்ற கரம் இறையியல் கல்வியை இறையியலை இறைவனை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவரோடு இணைந்து வாழ மலர பெற்றுக்கொண்ட தகவல்களுக்காக ஆண்டவருடைய இறை ஆசி மெய் சமாதானம் மனமகிழ்ச்சி இன்றும் என்றும் இரண்டாம் வருகை மட்டும் நம்மோருவரோடும் நிறைவாய் தங்கி காவலித்து காப்பாராக. மெய் சமாதானத்தோடு பேராற்றலோடு புறப்பட்டு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென் ஆமென் ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். உங்களுக்காக காலை சிற்றுண்டி பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பிலே தயாராக எல்லோரும் சுவைத்து மகிழ்ந்து செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தேங்க்யூ. God bless you.